ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து விரிவான செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் காத்திருக்கிறார். ஸ்டாலின், முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, தமிழக அரசின் நடவடிக்கையை விரைவில் காண்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி அங்க இருக்கிற அந்த போராட்டக்காரர்களுக்கு தெரியுமா? இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? மணிமாறன், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் 3வது நாளாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக கூடி தங்களுடைய முழக்கங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாகவே 3வது நாளான இன்று நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் முழுவதுமாகவே இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் ஒட்டுமொத்தமான கூட்டம் தான் இங்கிருந்து காண முடிகிறது. நாம் ஒரு உயரமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கீழே அந்த மெரினா கடற்கரை முழுவதுமாகவே இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் தலைகள் தான் முழுவதுமாக தெரிகிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக முதல்வர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் டெல்லியில் வைத்து செய்தியாளர் சந்திக்கும் பொழுது மாநில அரசின் நடவடிக்கைகளை விரைவில் காண்பீர்கள் என்ற ஒரு உறுதியை அளித்துள்ளார். நிச்சயமாக மாணவர்களை பொறுத்தவரை தற்போது வரை அவர்களுடைய முழக்கம் என்பது மத்திய அரசோ மாநில அரசோ எதுவாகினும் உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தார்கள். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த வேண்டும், அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முழக்கங்களாக வெளிப்படுத்தி வந்தார்கள். தற்போது வரை இந்த கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் போகிறதே தவிர குறையவே இல்லை. இளைஞர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இங்கிருக்கும் மாநில அரசுக்கு பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்தாலும் மத்திய அரசு இந்த விஷயத்தில் உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் தங்களுடைய கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைத்து வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தினால் உடனடியாக இந்த விஷயத்தில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தாலும் மாநில அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை செய்யும் என்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதிபட தெரிவித்துள்ளார். இளைஞர்களை பொறுத்தவரை இந்த உறுதி என்பது இந்த உறுதிபட முதலமைச்சர் தெரிவித்திருந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதம் ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும் வரை தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்றுதான் இளைஞர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இளைஞர்கள் இந்த 2 நாட்களாக இந்த கடந்த 3 நாட்களாக பார்த்தோம் என்றால் எங்கள் கூட்டம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வரும் போராட்டங்கள் வாயிலாக முன்வைத்து வந்தாலும் இந்த போராட்டம் என்பது தற்போது வரை ஒரு அறவழி போராட்டமாக தான் நடைபெற்று வருகிறது. மெரினா கடற்கரையை பொறுத்தவரை போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் கூட மாணவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இங்கு சேரும் குப்பைகளை அவர்களே அகற்றி வருகிறார்கள். இதற்கு முன்பாக தொடர்ச்சியாக இளைஞர்கள் தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டுடன் தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இளைஞர்களே சாலையின் இருபுறங்களில் நின்றும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபடுகிறார்கள். தமிழக அரசு தன்னுடைய உத்தரவாதத்தை முதல்வர் உறுதியை தெரிவித்திருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் வரை இந்த போராட்டம் என்பது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றுதான் மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன்.